Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் இந்த செயல்முறையை உங்களுக்கு விளக்குகிறேன். இவ்வாறாக உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் என்பதை நாம் ஆங்கிலத்தில் if you don't mind எப்படி சொல்ல வேண்டும்? Very good. if you don't mind அப்படின்னு சொல்வோம். நாங்க உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் இந்த செயல்முறையை உங்களுக்கு விளக்குகிறேன். If you don't mind, I will explain the process to you. அதாவது ஒருவரிடம் பொலைட்டா நான் இதை செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பத்தை முன்வைப்பதற்கு தான் நாங்க இந்த if you don't mind என்பதை பயன்படுத்துகின்றோம். அதை நீங்க அழுத்தி don't mind அப்படின்னு சொல்லணும் இல்ல, நல்லா கவனிங்க. If you don't mind அப்படின்னு சொல்லலாம். If you don't mind, I will explain the process to you. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. If you don't mind, I will explain the process to you. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் அதை பிறகு கொண்டு வரலாம். If you don't mind, I can bring it to you later. If you don't mind, I can bring it to you later. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? If you don't mind, I can bring it to you later. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் உங்களோட பேனாவை இரவல் வாங்கலாமா? If you don't mind, can I borrow your pen? If you don't mind, can I borrow your pen? எல்லாம் வாய்ப்பு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. If you don't mind, can I borrow your pen? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நாம் மதிய உணவுக்கு பின்னர் வாக்கிங் போகலாம். If you don't mind, we could go for a walk after lunch. If you don't mind, we could go for a walk after lunch. Again, if you don't mind, we could go for a walk after lunch. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் தயவு செய்து கதவை மூட முடியுமா? Please comment your answer. Well done. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் இந்த கோப்பை எடுத்து போகலாமா, அதாவது இந்த ஃபைல எடுத்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி பொலைட்டா ரிக்வெஸ்ட் பண்றீங்க. Comment it now. Superb. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் முதலில் என் அறிக்கையை முடிக்க வேண்டும். ஏதோ எங்கேயோ உங்களை கூப்பிடுறாங்க, இல்ல ஏதோ ஒரு வேலையை கேட்கறாங்க. அப்ப அந்த நேரத்துல என்ன சொல்றீங்க? பொலைட்டா ரிஃப்யூஸ் பண்ணி சொல்றீங்க. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைண்டா, எனக்கு முதல்ல இந்த ரிப்போர்ட்டை முடிக்கிறதுதான் முக்கியமான வேலையா இருக்கு, இதை நான் முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. Comment it now. Splendid. You got it. நாம் மாலை முழுவதும் டிவி பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பிரசன்ட் டென்ஸ்ல சொல்ல வேண்டுமானால் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துவோம். இங்கு நாம் காலத்தை வலியுறுத்துகின்றோம். மாலை முழுவதும். இவ்வாறாக நாம் காலத்தை வலியுறுத்தி கூற வேண்டுமாயின், அதாவது ஒரு செயலின் தொடர்ச்சி எவ்வளவு காலமாக நடைபெறுகிறது என்பதை காட்டுவதற்கு நாம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துவோம். இதனுடைய வாக்கிய அமைப்பு எவ்வாறு அமையும்? Subject plus has or have plus been
பிளஸ் verb ing. அதோட நீங்க மறக்காம ஒரு விஷயம் போட வேண்டும், அதான் டியூரேஷன், காலத்தை குறிப்பிட்டு காட்ட வேண்டும். ஏற்கனவே நிறைய வீடியோக்கள்ல நான் சொல்லி இருக்கிறேன், இவ்வாறாக has or have அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்பிங் verb சாய்ஸ் இருக்குமாயின் சிங்குலர் ப்ளூரல் என்றவாறு பிரித்து பார்க்க வேண்டும் என்பது அர்த்தம். ஆகவே has என்பது சிங்குலர்ஸுக்கும், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸுக்கும், பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய்களுக்கும், have என்பது மிகுதி அனைத்து எழுவாய்களுக்கும் பயன்படும். has என்பதை எதற்கு பயன்படுத்துவோம்? தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட், பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய்களுக்கு மாத்திரம். உதாரண வாக்கியங்களை பார்ப்போம், உங்களுக்கு நன்றாகவே புரிந்துவிடும். நாம் மாலை முழுவதும் டிவி பார்த்து கொண்டே இருக்கிறோம். we have been, we என்பது நாங்கள், பேசப்படுகின்ற எழுவாயும் அல்ல, பேசப்படுகின்ற ஒருமை எழுவாயும் அல்ல, தன்னை நாங்கள். we have been watching TV all evening, காலத்தை ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு காட்டிட்டேன். we have been watching TV all evening. எங்களோட சேர்ந்து சொல்லி பாருங்க. we have been watching TV all evening. அவன் 2 மணி நேரமாக கார் ஓட்டிட்டே இருக்கிறான். 2 மணித்தியாலுமே ஓட்டிட்டே இருக்கிறான். he பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய், ஆகவே has been. he has been driving the car for 2 hours. 2 மணி நேரமாக, for 2 hours. he has been driving the car for 2 hours. எல்லாரும் வாய்ட்டு சத்தமா சொல்லி பாருங்க. driver, he has been driving the car for 2 hours. அம்மா 5 மணியிலிருந்து சமையல் செய்துட்டே இருக்கிறார். இன்னும் சமையல் முடியல, சமையல் செய்துட்டே இருக்கிறார். அதையும் குறிப்பிட்டு நான் என்ன சொல்ல விரும்புறேன், 5 மணியிலிருந்து செய்துட்டு இருக்கிறான். my mother has been cooking since 5 o'clock. my mother has been cooking since 5 o'clock. எங்களோட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? வாங்க. my mother has been cooking since 5 o'clock. 5 மணியில் இருந்து, அதனால தான் since பயன்படுத்துகிறோம். இதுவே 2 மணித்தியாலங்களாக, 4 மணித்தியாலங்களாக அப்படின்னு ஆகன்னு வந்ததுன்னா for பயன்படுத்தி இருப்போம். குழந்தைகள் 1 மணி நேரமாக தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். தூங்கிட்டே இருக்கிறார்கள். Comment your answer. Great. காலை முதல் மழை பெய்துட்டே இருக்கிறது. காலையிலிருந்து மழை பெய்துட்டே இருக்கிறது. Comment your answer. Wonderful. அவள் 6 மாதங்களாக ஆங்கிலம் படித்துட்டே இருக்கிறாள். Please comment your answer. Wow, you got it. நாம் மார்ச் மாதத்தில் மாநாட்டில் பங்கேற்பதாய் இருந்தது. இதன் அர்த்தம் என்ன? பங்கேற்பதாய் இருந்தது, ஆனா அது நடைபெறல. அதாவது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட அல்லது எதிர்பார்க்கப்பட்ட ஆனால் நடைபெறாத விடயங்களை பற்றி பேச நாம் was or were plus to plus V1 form எனும் வடிவத்தை பயன்படுத்தி ஆங்கிலத்தில் தெரிவிப்போம். எதிர்காலம் பற்றிய திட்டமாக இருக்கலாம், அல்லது நிகழ்காலம் பற்றிய திட்டமாக இருக்கலாம், அல்லது இறந்த காலம் பற்றிய திட்டமாகவே கூட இருக்கலாம். கடந்த காலத்தில் திட்டமிடப்பட்ட அல்லது எதிர்பார்க்கப்பட்டது, ஆனா நடைபெற போவதில்லை. முன்னேற்பாடு செய்யப்பட வேண்டிய விடயமாக இருந்தால், அதாவது எதிர்காலம் தொடர்பாக முன்னேற்பாடு செய்யப்பட வேண்டிய விடயமா இருந்தா எங்களுக்கு தெரியும், நாங்க அடுத்த மாதம் ஏதோ ஒன்று செய்வதாக இருந்தோம், ஆனா அதற்கான எந்த விதமான ஆயத்தமும் எங்களால் செய்து முடிக்கப்படவில்லை, அல்லது ஏதோ ஒரு விடயம் காரணமாக அதை கேன்சல் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அப்ப அதிலேயும் எங்களுக்கு விளங்கிடும் இது நடைபெற போவதில்லை என்பது. ஆனால் திட்டம் எப்போதைக்குரியது? கடந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட திட்டம். ஆனா அது என்ன செய்ய போகுது? நடைபெற போவதில்லை அல்லது நடைபெறவில்லை என்பதை குறித்து காட்ட நாம் ஆங்கிலத்துல பயன்படுத்துற வடிவம் தான் என்ன? was or were to plus V1 form. வேறங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். நாம் மார்ச் மாதத்தில் மாநாட்டில் பங்கேற்பதாய் இருந்தது, ஆனா அது நடக்க போவதில்லை அல்லது நடைபெறவில்லை. இப்ப மார்ச் மாதம் கழிந்து விட்டதாக இருந்தால்
நடைபெறவில்லை என்பது அர்த்தம். மார்ச் மாதத்துக்கு நாட்கள் இருக்கின்றன என்றாலும் நாம் அதில் பங்கேற்க போவதில்லை என்பது அர்த்தம். We were to attend the conference in March. We were to attend the conference in March. Again, we were to attend the conference in March. இங்கே was were என 2 வினைச்சொற்கள் இருந்தன. உங்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும். கடந்த காலத்தில் இவ்வாறு was were என்றவாறு 2 வினைச்சொற்கள், அதாவது உதவி வினைச்சொற்கள் இருக்கும் போது அல்லது வினைச்சொற்கள் இருக்கும் போது all the singulars, எல்லா ஒருமைகளுக்கும் நாம் என்ன பயன்படுத்துவோம்? was பயன்படுத்துவோம். பன்மை எல்லாவற்றிற்கும் were பயன்படுத்துவோம். இதுவே நிகழ்காலமாக இருந்தால் third person singularக்கு மட்டும்தான் நாங்கள் என்கின்ற ஒலியுடைய வினைச்சொற்களை பயன்படுத்துவோம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் உதாரணங்களை பார்ப்போம். நான் அவளை கஃபேயில் சந்திப்பதாக இருந்தது. சந்திச்சனானா? இல்ல, சந்திப்பதாக இருந்தது. ஆனா அது ஏதோ ஒரு காரணத்தால நடைபெறவில்லை. I was to meet her at the cafe. I was to meet her at the cafe. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா இருக்கும் சொல்லி பாருங்க. Very good. I was to meet her at the cafe. திரைப்படம் அடுத்த மாதம் வெளியிடப்படுவதாக இருந்தது. இது எதிர்காலத்தை பற்றிய கடந்த கால திட்டம் தான். ஆனா எங்களுக்கு தெரியும் படம் வெளியிடுற எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தால அது நிச்சயமா அடுத்த மாதம் வெளியிடப்பட போவதில்லை. எங்களுடைய அந்த கடந்த கால திட்டம் இடைநிறுத்தப்பட்டு விட்டது என்பது தெரிந்த பிற்பாடு நாம் அதை எப்படி சொல்வோம்? வெளியிடப்படுவதாக இருந்தது என்று சொல்வோம். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? The film was to be released next month. The film was to be released next month. எங்களோட சேர்ந்து சொல்லுங்க. The film was to be released next month. அவள் விழாவில் சொற்பொழிவு ஆற்றுவதாக இருந்தது. Comment your answer. Brilliant. நான் என்ற காலை மின்னஞ்சல் அனுப்ப வேண்டியதாக இருந்தது. ஆனா நான் என்ன அனுப்ப முடியாம போயிட்டது. கமெண்ட் இட் now. Well done. அவர்கள் நாளை பரீட்சை முடிவுகளை அறிவிப்பதாக இருந்தது. ஆனா அறிவிக்க மாட்டாங்க. கன்ஃபார்மா எங்களுக்கு தெரிய வந்துட்டு. Comment your answer. Amazing. You got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? If you don't mind என்பதையோ subject plus has or have been plus verb ing with duration என்பதையோ subject plus was or were to plus V1 form என்னும் வடிவத்தையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.